வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லசந்த கொலை விசாரணை குறித்து சட்டமா அதிபருக்கு ஜனாதிபதி அழைப்பு. யாழ்ப்பாண வைத்தியசாலையை தரம் உயர்த்துவது குறித்து கலந்துரையாடல். அறக்கலைய போராட்டத்தில் ஈடுபட்டவருக்கு அனுர அரசில் முக்கிய பதவி. சபையில் தேசிய தலைவர் பெயரை உரத்து கூறி சந்திரசேகருக்கு சவால் விடுத்த அர்ஜுனா. தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு வரப்போகும் கட்டுப்பாடு. கல்வி அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. வடக்கில் விமான நிலையம் என்ற பெயரில் அரசின் தான் தோன்றித்தனம். சபையில் கொந்தளித்த எம்பி. தொடருந்து திணைக்களத்தின் அதிரடி தீர்மானம். இன்றைய வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். சட்டவிரோத வாகன விவகாரம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தலைமறைவு. இஸ்ரேலுக்கு தொடர்ந்து படையெடுக்கும் இலங்கையர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை தொடர்பான விசாரணைகள் குறித்து ஆராய்வதற்காக சட்டமா அதிபர் மற்றும் குற்றப்புலனாய்வு அதிகாரிகளுடன் சந்திப்பு ஒன்றுக்கு ஜனாதிபதி அனுர்குமார திசாநாயக்க அழைப்பு விடுத்துள்ளார். இந்த தகவலை அமைச்சர் வசந்த சமரசிங்க நேற்று நாடாளுமன்றில் வெளியிட்டுள்ளார். கொலைகளில் தொடர்புடைய எந்தவொரு நபரையும் விடுவிப்பதில் அரசாங்கம் சட்ட நடைமுறையாக்கல் அதிகாரிகளின் செயல்பாடுகளில் தலையிடாது என்று அமைச்சர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். எனினும் இடம்பெற்ற கொலைகள், குறிப்பாக கடந்த கால அரசாங்கங்களினால் மேற்கொள்ளப்பட்ட கொலைகள் குறித்து நீதி கிடைப்பதில் அரசாங்கம் உறுதியுடன் செயல்படும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகனுக்கும் யாழ் போதனா மருத்துவமனையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்தியமூர்த்தி தலைமையிலான குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பணிப்பாளரது அறையில் நேற்று நடைபெற்றது. இதன்போது யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையை தேசிய மருத்துவமனையாக தரம் உயர்த்துவதன் அவசியத்தை போதனா மருத்துவமனை பணிப்பாளர் ஆளுநருக்கு எடுத்துக் கூறினார். அத்துடன் ஆளணி வெற்றிடங்கள் நீண்ட காலமாக மீளாய்வு செய்யப்படவில்லை என்பதுடன் ஏனைய மருத்துவமனைகளுடன் ஆளணிகளை ஒப்பிட்டு போதனா மருத்துவமனைக்கான ஆளணியின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட வேண்டியதன் தேவைப்பாடுகளையும் பணிப்பாளர் விளக்கமாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் சேவைகளை திறம்பட மேற்கொள்வதற்கும் நீண்ட கால நோக்கிலான 10 மாடியிலான புதிய கட்டடத்தின் தேவைப்பாடுகளையும் அதற்கான வரைபடத்தையும் ஆளுநருக்கு காண்பித்து போதனா மருத்துவமனை பணிப்பாளரால் விளக்கமளிக்கப்பட்டது. இதற்கான நிதியை பெற்று தருமாறும் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் பணிப்பாளராக அறக்கலைய போராட்ட ஆர்வலர் திலான் சேனநாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் புதிய பணிப்பாளர் குழு இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சில் நியமிக்கப்பட்டது. இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சர் சுனில் குமார கமகே நியமன கடிதங்களை வழங்கினார். தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவரும் பணிப்பாளர் நாயகமுமான சட்டத்தரணி சுபன் விஜயரத்னவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயவிற்கு எதிராக கொழும்பில் பாரிய போராட்டம் ஒன்று இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் பிறந்து வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த ஊரை பார்த்து வளர்ந்தவன் என்ற ரீதியில் அமைச்சர் சந்திரசேகருக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்போது தாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் புகைப்படம் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அவ்வாறு கழுதைகளை தங்களுடைய தலைவர்களாக யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலே பிறக்காத அமைச்சர் சந்திரசேகரும் சில நேரம் நினைக்கலாம் சண்டித்தனம் செய்து தன்னை ஏதாவது செய்யலாம் என்று. 44,000 போராளிகளின் உயிர்களை கொடுத்த தேசிய தலைவரின் வழியில் நின்ற தன்னை எவ்வாறு விரட்டியடிக்க முடியும் என்று அர்ச்சுனா கேள்வி எழுப்பினார். எதிர்காலத்தில் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்று பிரதமரும் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரணி அமரசூரிய நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இதற்காக ஒரு தேசிய கொள்கை வகுக்கப்படும் என்றும் தனியார் பல்கலைக்கழகங்கள் ஒழுங்குபடுத்தப்படும் என்றும் தொடர்புடைய தேசிய கொள்கையை வகுப்பதற்காக கல்வி அமைச்சின் உயர்கல்வி பிரிவால் நிறுவப்பட்ட குழுவிடம்
அறிக்கை கோரப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டில் தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இருக்காது என்று கூறி ஐக்கிய மக்கள் சக்தியின் ரத்தினபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேஷா விதானகே வாய்மொழியாக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டார். சிறிது காலம் தனியார் பல்கலைக்கழகங்கள் மற்றும் பட்டம் வழங்கும் நிறுவனங்கள் என்ற பெயரில் பல்வேறு நிறுவனங்கள் கொள்கை அல்லது ஒழுங்குமுறை செயல்முறை இல்லாமல் தோன்றியுள்ளதாகவும் இந்த செயல்முறை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார். தற்போதைய அரசாங்கத்திற்கு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்றால் வேறு இடங்களை கவனிக்கலாம். இதற்காக யாழ்ப்பாண நிலங்களை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக எதேச்சேகரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும் என்ற மனநிலையில் விமான நிலையத்திலிருந்து தொடரும் பகுதி நிலங்கள் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு தேவையிருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே என்பதற்காக மக்கள் குடியேறும் நிலங்கள் அளிக்கப்பட வேண்டும். இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கருத்து தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பல தொடருந்துகளில் 3ஆம் வகுப்பு ஆசன முன்பதிவு வசதியை நீக்க தொடர்ந்து திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அடுத்த மாதம் 10ஆம் தேதி முதல் 6 தொடருந்து சேவைகளில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கமைய கொழும்பு கோட்டை தொடக்கம் பதுளை, பதுளை தொடக்கம் கொழும்பு கோட்டை, கொழும்பு கோட்டை தொடக்கம் தலைமன்னார் மற்றும் தலைமன்னார் தொடக்கம் கொழும்பு கோட்டை இடையே இயங்கும் தொடருந்துகளில் குறித்த மாற்றம் ஏற்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை நானுஓயா மற்றும் பதுளை இடையே எல்ல ஒடிஷி நானுஓயா என்ற புதிய தொடருந்து சேவை ஆரம்பிக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் பிப்ரவரி 10ஆம் தேதி முதல் இந்த புதிய தொடருந்து சேவை ஆரம்பிக்கப்படவுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுவதாகவும் அந்த திணைக்களம் கூறியுள்ளது. இதற்கமைய காலி, மாத்தறை, களுத்துறை மற்றும் ரத்தினபுரி, மாத்தளை மற்றும் பதுளை மாவட்டங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் சீரான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 20 தொடக்கம் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையில் இருந்து காற்று வீசும். கொழும்பு தொடக்கம் புத்தளம் ஊடாக மன்னார் வரையான, அத்துடன் மாத்தறை தொடக்கம் ஹம்பாந்தோட்டையூடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 40 தொடக்கம் 45 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிரோடோ ஜீப் வண்டி பாகங்களாக பிரிக்கப்பட்டு மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினரால் நேற்று கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த வாகனம் புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகரவால் பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்பகுதியில் இருந்து தப்பிச் சென்றுள்ளதால் சம்பந்தப்பட்ட வாகனம் தொடர்பாக தற்போது வரை எவ்வித தகவலும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை என பாதுகாப்பு தரப்பு கூறியுள்ளது. புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர பயன்படுத்தியதாக கூறப்படும் சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட பிராடோ கார் நேற்று அதிகாலை சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினரால் பறிமுதல் செய்யப்பட்டது. புத்தளம் மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சாந்த அபேசேகர சட்டவிரோதமாக ஒன்று சேர்க்கப்பட்ட லேண்ட் குரூசர் பிராடோ கார் பயன்படுத்துவதாக சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன்படி தகவல்கள் தொடர்பாக பல நாட்கள் விசாரணை நடத்திய பின்னர் நேற்று காலை வாகனத்தை காவலில் எடுக்க விசாரணை அதிகாரிகள் குழு புத்தளம் சென்றுள்ளது. இதன்போது
வாகனமானது 2 பகுதிகளாக மறைத்து வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதனால் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு சொந்தமான ஒரு தென்னந்தோப்பிலும் அவரது வீட்டிற்கு அருகிலுள்ள மற்றொரு வீட்டிலும் வாகனம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. இது தொடர்பில் விசாரணை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே விவசாயத்துறையால் பயன்படுத்தப்படும் பிராடோ வாகனத்தின் இயந்திர எண் மற்றும் சேசிஸ் எண்ணை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இஸ்ரேலிய வீட்டு தாதியர் பணிகளுக்கு தகுதி பெற்ற 11 பேருக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இன்று கடவுச்சீட்டு வழங்கப்பட்டது. இந்த 11 பேரில் 9 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள் ஆவார். இந்த குழுவுடன் ஜனவரி 1, 2025 முதல் இஸ்ரேலில் செவிலியர் வேலைவாய்ப்புகளை பெற்ற 131 பேர் அங்கு அடங்குவார். இஸ்ரேல் அரசாங்கத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் இடையில் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின்படி இன்று வரை 2021 இலங்கையர்களுக்கு இஸ்ரேலில் செவிலியர் வேலை வாய்ப்புகள் எட்டியுள்ளன. அதிக ஊதியம் தரும் தொழில்முறை வேலைகளுக்கு திறமையான தொழிலாளர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்ப பணியகம் எதிர்பார்க்கின்றது. அதன்படி தற்போது திறமையான தொழிலாளர்களை வேலைவாய்ப்புக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. சமீபத்திய ஆண்டுகளில் தொழிலாளர்கள் பாரம்பரிய கட்டமைப்பிற்கு வெளியே ஐரோப்பிய மற்றும் கிழக்காசிய நாடுகளுக்கு செல்லும் போக்கு உள்ளது. அதன்படி இஸ்ரேலில் வேலை தேடுவதில் இலங்கையர்களிடையே ஆர்வம் அதிகரித்து வருகின்றது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள IBC தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.